வணக்கம். வங்கதேசத்தின் BNP எனப்படும் கட்சி ஒரு இந்திய விரோத கட்சி என்பதை நாம் அறிவோம். அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்டுடன் நெருங்கிய நட்பை கொண்டுள்ள அந்த கட்சியை வைத்துதான் அங்கு ஆட்சி கவிழ்ப்பிற்கான காய்களை அமெரிக்கா நகர்த்தியுள்ளது என்று சொல்லலாம். தற்போது அங்கு நிர்வாகத்தின் தலைமையில் உள்ள முகமது யூனுஸ் BNPயின் கைப்பாவைதான். முகமது யூனுஸை முன்னில் நிறுத்திக் கொண்டு BNP தான் அங்கு ஆட்டம் காட்டுகிறது. வங்கதேசத்தின் BNP கட்சியின் முக்கியமான தலைவராக உள்ள காலிதா ஷியா நாட்டை விட்டு ஓடிவிட்டதாக அறிய முடிகிறது. காலிதா ஷியா, ஷேக் ஹசீனா ஆகிய இரண்டு பெண் தலைவர்களின் குடும்பங்களுக்கு இடையேயான பகைமைதான் வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் விளைவுகள் அனைத்தின் மூல காரணமாகும். அவர்களில் காலிதா ஷியா சிகிச்சைக்காக என்று காரணம் கூறி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார் என்று கூறப்படுகிறது. இப்போது வங்கதேசத்தில் இப்போது நடப்பது என்ன என்ற ஆர்வத்தை தூண்டுவதாக உள்ளது அந்த செய்தி. 79 வயது முதுமை பருவத்தை எட்டியுள்ள காலிதா ஷியா வங்கதேசத்தின் BNP கட்சியின் மிகவும் பிரபலமான ஒரு தலைவராவார். மிகவும் செல்வாக்குள்ள ஒரு தலைவரான அவர் ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்தபோது பெரும்பாலும் சிறையில் இருந்துள்ளார். அவர்களுக்கு இடையேயான பகைமைதான் அதற்கான முக்கிய காரணமாகும். காரணம், காலிதா ஷியாவின் கணவர் தலைமையிலான இராணுவம் தான் ஷேக் ஹசீனாவின் தந்தை மற்றும் குடும்பத்தினரை கொன்றது. அத்தகைய ஒரு தீரா பகைமை இருவருக்கும் இடையே உள்ளது. இந்நிலையில் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அவர் நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் அங்கு ஒரு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. அந்த இடைக்கால அரசு அமைந்த அடுத்த சில தினங்களுக்குள் BNP கட்சியை சேர்ந்தவர்களையும் தீவிரவாதிகளையும் எல்லாம் சிறையில் இருந்து விடுவித்தது அந்த அரசு. இதற்கெல்லாம் பின்னில் அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்டின் முழு ஆதரவு இருந்துள்ளது. இந்நிலையில் கத்தார் மன்னர் வங்கதேசத்திற்கு ஒரு ஏர் ஆம்புலன்ஸை அனுப்பியுள்ளார் புதன்கிழமை. இங்கு கூறிய BNP தலைவர் அதில் ஏறி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். காலிதா ஷியாவிற்கு கத்தார் நாட்டின் மன்னரே நேரடியாக தலையிட்டு ஒரு ஏர் ஆம்புலன்ஸை அனுப்பியுள்ளார். காலிதா ஷியாவின் வசிப்பிடத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அந்த ஏர் ஆம்புலன்ஸிற்கு அவர் செல்லும்போது அவரது ஆதரவாளர்கள் பலர் கூட சென்றுள்ளார்கள். பின்னர் அவர் லண்டனுக்கு சென்றுள்ளார் என்று அறிய முடிகிறது. அவ்வாறு சிகிச்சையின் பெயரை சொல்லி வங்கதேசத்தில் இருந்து இப்போது அதிகாரத்தில் உள்ள முகமது யூனுஸும் நாட்டை விட்டு வெகு விரைவில் வெளியேறுவார் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. யூனுஸை கட்டுப்படுத்தும் கயிற்றை கையில் வைத்திருந்த தலைவர் இப்போது நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். கத்தார் நாட்டின் மன்னர் தலையிட்டு காலிதா ஷியா நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார் எனும்போது அவர் தப்பிச் சென்றுள்ளார் என்றுதான் பொருளாகிறது. காரணம், அவரது நாட்டு இராணுவத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கவில்லை. அதைவிட விரைவாக கத்தார் செயல்பட்டு அவரை வெளியேற்றியுள்ளது. இஸ்லாமிய நாடுகளில் நடக்கும் விஷயங்களில் கத்தார் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பது தெரிந்த விஷயம்தான். அமெரிக்காவின் மிகப்பெரிய கூட்டாளியாக இந்த விஷயங்களில் கத்தார் உள்ளதென்பது ஒரு உண்மையாகும். இப்போது இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் கத்தாரில் தான் நடைபெறும். ஈரான் தொடர்பான விஷயமாக இருந்தாலும் கத்தாரில் தான் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அவ்வாறு அவற்றையெல்லாம் இணைக்கும் ஒரு புள்ளியாகும் கத்தாரின் மன்னர் குடும்பம். வங்கதேசத்தில் சமீபத்தில் நடந்த கலவரங்கள், ஆட்சி மாற்றம் குறித்தெல்லாம் கத்தாரும் அறிந்திருக்கும். எனவே நிலைமை மோசம் என்பது தெளிவாகியுள்ள நிலையில் BNP தலைவர் காலிதா ஷியாவை நைஸாக காப்பாற்றிக் கொண்டு சென்றுள்ளது கத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஷேக் ஹசீனா வங்கதேசத்திற்கு திரும்பி வரவுள்ளார் என்பதன் தெளிவான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. ஷேக் ஹசீனாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைக்கவில்லை அல்லது ஷேக் ஹசீனா தம்மிடம் ராஜினாமா கடிதம் கொடுக்கவில்லை என்று வங்கதேசத்தின் குடியரசுத் தலைவர் கூறியிருந்தார். குடியரசுத் தலைவரை அதிகாரத்திலிருந்து வெளியேற்றவும் ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்தார்கள் மாணவர்கள் என்ற பெயரில் அங்கு போராட்டம் நடத்தியவர்கள். ஆனால் அது பலன் கண்டிருக்கவில்லை. முன்னதாக ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறும்போது அவரை பாதுகாப்பாக நாட்டை விட்டு கொண்டு வந்தது இந்தியா. அஜித் தோவல் நேரடியாக சென்று பேசியிருந்தார். அஜித் தோவல் நேரடியாக சென்று பார்க்கிறார் எனும்போது ஷேக் ஹசீனாவை காப்பாற்றி கொண்டு வந்த விஷயத்தில் மோடி நேரடியாக தலையிட்டிருப்பார் என்றே கருத முடியும். காரணம், அஜித் தோவலும் டாக்டர் ஜெய்சங்கரும் புவிசார் அரசியலில் மோடியின் வளமும் இடமுமாக உள்ளவர்களாவர். எனவே ஷேக் ஹசீனா விஷயத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பது மிக தெளிவாகவே தெரிகிறது. வங்கதேச இராணுவத்தின் தளபதியாக உள்ளவர் ஷேக் ஹசீனாவின் உறவினராவார். தற்போதைய வங்கதேச குடியரசுத் தலைவர் ஷேக் ஹசீனாவால் நியமிக்கப்பட்ட ஷேக் ஹசீனா மீது பற்று கொண்டவராவார். அதனால் ஹசீனா நாட்டை விட்டு சென்றுள்ளார், அவர் ராஜினாமா செய்துள்ளார் என்று செய்திகள் குறிப்பிடுகின்றன. ஆனால் அவர் ராஜினாமா செய்ததற்கான கடிதம் தமக்கு கிடைக்கவில்லை என்று குடியரசுத் தலைவர் தெளிவாகவே கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்துதான் கலவரக்காரர்கள் குடியரசுத் தலைவரை வெளியேற்ற முயற்சித்தார்கள். அப்போது இராணுவம் தலையிட்டு அதை தடுத்தது. நாங்கள் குடியரசுத் தலைவருக்கு பதில் சொல்லும்
சொல்லும் இடத்தில்தான் உள்ளோம். அதனால் குடியரசுத் தலைவருக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் ராணுவம் உடனடியாக தலையிட வேண்டிய நிலை ஏற்படும். குடியரசுத் தலைவரை பாதுகாக்க வேண்டியது ராணுவத்தின் கடமையாகும் என்று தெளிவுபடுத்தியது வங்கதேச ராணுவம். அதைத் தொடர்ந்து கலவரக்காரர்கள் அடங்கினார்கள். ஆனால் அமெரிக்க தேர்தல் முடிவு வெளியான போது ஆட்டத்தின் போக்கு மாறத் தொடங்கியது. பைடன் நிர்வாகம் இடைக்கால அரசுக்கும் யூனுஸுக்கும் பிஎன்பி கட்சிக்கும் ஆதரவளித்து வந்தது. ஆனால் அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் குடியரசுக் கட்சியின் நிலைப்பாடு இந்தியாவிற்கு ஆதரவாக உள்ளது. எனவே ஜனவரி 20 டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக அதிகாரத்தில் அமரும்போது என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று எதுவும் தெரியாத நிலையில்தான் இப்போதே தப்பி ஓடிவிடலாம் என்று கருதி காலிதாசியா தப்பிச் சென்றுள்ளார். நாட்டை விட்டு ஓடுகிறோம் என்று அவரால் வெளிப்படையாக சொல்ல முடியுமா? அவ்வாறு சொல்ல முடியாது. அதனால் 79 வயதாகும் தமக்கு உடல்நலக் குறைவுள்ளது, அதனால் சிகிச்சைக்காக லண்டன் செல்வதாக சொல்லி தப்பியுள்ளார். அதுபோன்ற உடல்நலக் குறைவு முகமது யூனுஸுக்கு விரைவில் ஏற்பட்டு சிகிச்சைக்காக ஏதேனும் நாட்டிற்கு அவரும் ஓடிச் செல்வார் நிச்சயம். அதாவது வெகு விரைவாக ஷேக் ஹசீனா வங்கதேசத்தின் பிரதமராக திரும்ப உள்ளார் என்று தெளிவாக்கிக் கொண்டுள்ளது. இந்தியாவின் மற்றொரு ராஜதந்திர வெற்றியை காண உள்ளது இந்த உலகம். இதுவரை இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்ட அனைவரும் இனிதான் ஆத்திச்சூடி படிக்க உள்ளார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. இனி வங்கதேசத்தின் பிரதமராக அமரும் ஷேக் ஹசீனா இதுவரை இருந்த ஷேக் ஹசீனாவாகவும் இருக்க மாட்டார். இந்தியா மீது மிகவும் பற்றுக்கொண்ட நன்றி உணர்வுள்ள, இந்தியாவோடு மிக உறுதியாக சேர்ந்து நிற்கும் ஒரு ஷேக் ஹசீனாவாக இருப்பார். இந்தியாவின் ஆதரவு இருந்தால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது, என்னவானாலும் இந்தியா பார்த்துக் கொள்ளும் என்று அவாமி லீகின் அனைத்து தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள். இந்தியா அவாமி லீக் இடையேயான உறவு மேலும் வலுப்பெறும். அதோடு பிஎன்பி கட்சியின் அரசியல் எதிர்காலமும் அங்குள்ள தீவிரவாத அமைப்புகளின் நிலைநிற்பும் கேள்விக்குறியாக மாறும். அவ்வாறு விரைவில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழவுள்ளன என்று வங்கதேசத்தில் இருந்து வரும் செய்திகளின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது.